அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் உரை தொகுதி டெக்ஸ்ட் பிளாக் என்றால் என்ன, ஒரு ஆவணத்தில் ஒரு உரையை உள்ளிடுவது எவ்வாறு, உரை பதிப்பித்தல் என்றால் என்ன, உரையை தேர்ந்தெடுப்பது எப்படி, மவுஸ் மூலம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், கீபோர்டு மூலம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அடுத்தது உரையை அழித்தல் எப்படி, அது டெலிட் கீயை எப்படி பயன்படுத்தணும், பேக் ஸ்பேஸை எப்படி பயன்படுத்தணும், அடுத்தது உரையை நகலெடுத்தல், வெட்டுதல் மற்றும் ஒட்டுதல் போன்றவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன, இவை அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பேஜ்மேக்கர் ஆவணத்தில் ஒரு உரையை உள்ளிடுவது எவ்வாறு என்பது பற்றி இப்போது பார்ப்போம். பேஜ்மேக்கர் ஆவணத்தில் ஒரு உரையை உள்ளிட வேண்டுமானால் முதலில் ஒரு உரை தொகுதியை, அதாவது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை உருவாக்க வேண்டும். டெக்ஸ்ட் பிளாக்கை இரண்டு வழிகளில் உருவாக்கலாம். அதில் ஒரு வழி, டெக்ஸ்ட் டூலை செலக்ட் செய்து பேஜுக்குள் கிளிக் செய்தால் அந்த பேஜின் அகலத்திற்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக் உருவாக்கப்படும். இப்போ டெக்ஸ்ட் டூலை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட்டு சைஸ் என்ன வேணுமோ இந்த ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ளே போய் கிளிக் பண்ணால் இந்த பேஜினுடைய அகலத்திற்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் இங்கே ஏற்கனவே காப்பி செய்து வைத்துள்ள உரையை பேஸ்ட் செய்கிறேன். இது பாருங்கள், இந்த அகலத்திற்கு ஏற்ப இந்த டெக்ஸ்ட் உரை இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நீங்கள் பார்க்கணுன்னா பாயிண்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸை கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக் உங்களுக்கு தெரியும். இது ஒரு வழி, டெக்ஸ்ட் பிளாக்கை உருவாக்குவதற்கு இது ஒரு வழி. இரண்டாவது வழி, டெக்ஸ்ட் டூலை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். மவுஸை எடுத்துகிட்டு வந்து பேஜுக்குள்ளே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவிற்கு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணீங்களோ அந்த அகலத்திற்கு ஏற்ப ஒரு டெக்ஸ்ட் பிளாக் உருவாக்கப்பட்டிருக்கும். இங்கேயும் நான் ஏற்கனவே காப்பி செய்து வைத்துள்ள உரையை பேஸ்ட் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இழுத்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை பார்க்கணுன்னா பாயிண்டர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக். நம்ம பேஜ் மேக்கர் ஆவணத்தில் டெக்ஸ்ட்டை உள்ளிட வேண்டுமானால் முதலில் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை உருவாக்கணும். அதற்கு பிறகுதான் அதில் உரையை உள்ளிட வேண்டும். உரை தொகுதியை உருவாக்கிய பின் அதில் உரையை நேரடியாக தட்டச்சு செய்யலாம். உரையை தட்டச்சு செய்யும்போது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே செல்வதை பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் எ கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் தட்டச்சு செய்கிறேன். வாட் இஸ் எ கம்ப்யூட்டர். இங்கே தட்டச்சு செய்யும்போது ஒரு விட்டு விட்டு தோன்றும் நெடும் பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே செல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு பெயர் செருகம்புள்ளி என்று பெயர். உரையை தட்டச்சு செய்யும்போது உரையானது உரை தொகுதியின் ஓரத்தை தொட்டவுடன் தானாகவே மடிந்து அடுத்த வரிக்கு செல்லும். உரை தொகுதியின் ஒவ்வொரு வரியின் முடிவிலும் நுழைவு விசையை அழுத்த வேண்டியதில்லை, என்டர் கீயை அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலி வரி வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு பத்தியின் முடிவிலோ தான் நுழைவு விசையை அழுத்த வேண்டும். இப்போ நமக்கு வாட் இஸ் எ கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இதோட இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த லைனில் தான் டைப் பண்ணோன்னா என்டர் கீயை அழுத்துங்க. இப்போ டைப் பண்ணுங்கள், இட் இஸ் an electronic device
electronic device இப்போ பாரு, அதுவே அடுத்த வரிக்கு அதுவே மடிந்து அடுத்த வரிக்கு வந்து விட்டது. நாம் என்ட்ரு கீயே அழுத்தவில்லை. தொடர்ந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த எண்டு ஆன உடனே அதுவே அடுத்த லைனுக்கு வந்துடும். the input according to the set of instructions provided to it and gives the desired output. இப்போ இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம அடுத்த பேராகிராஃபில் தான் ஆரம்பிக்கணும்னா இப்போ என்ட்ரு கீயை அழுத்த வேண்டும். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு காலி வரி வேணும்னா அப்போ என்ட்ரு கீயை அழுத்தணும். இன்னொரு என்ட்ரு கீயை இன்னொரு தடவை அழுத்தணும். இதுக்கு மேலே இப்போ நீங்கள் டைப் பண்ணோன்னா அப்படி டைப் பண்ணலாம். டிஃபைன் டேட்டா. இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த லைனில் ஆரம்பிக்கணும்னா என்ட்ரு கீயை அழுத்தவும். உரை பதிப்பித்தல் என்றால் என்ன? ஒரு ஆவணத்தில் உள்ள உரையை பதிப்பிப்பது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பேஜ் மேக்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம். இது மாதிரியே ஏற்கனவே இருக்கிற ஒரு உரையில் ஏதாவது மாற்றங்கள் செய்தால் அதற்கு உரை பதிப்பித்தல் என்று பெயர். இதில் உரையை சேர்த்தல், நீக்குதல், பிழை திருத்தல், நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல் போன்ற செயல்கள் உரை பதிப்பித்தலில் அடங்கும். வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர்? இட் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு இருக்குது. எலக்ட்ரானிக் டிவைஸ், இது எலக்ட்ரானிக்ங்கிற வேர்டு வந்து வவல் சவுண்டில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால முன்னாடி ஒரு ஆன்ங்கிற வேர்டை இணைக்கிறோம். இது மாதிரியே ஒரு வார்த்தையை சேர்க்கலாம். திரும்ப படித்து பாருங்கள். இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்து மறுபடியும் டிவைஸ்ன்னு வருது. இது தேவையில்லாத வார்த்தை, அதனால் இதை நீக்க வேண்டும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அழுத்துங்க. இப்போ நீக்குதல், பிழை திருத்துதல். தட் ப்ராசஸஸ் த இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அக்கார்டிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இதில் இன்னொரு சி போட்டுருங்க. அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த அவுட்புட் டிசையர்ட் அப்படின்னு இருக்குது. இது டிசையர்ட் அவுட்புட்டுன்னு வரணும். அதனால் இந்த வேர்டை கட் பண்ணி அவுட்புட்டுக்கு முன்னாடி வைங்க. இது நகர்த்துதல், வெட்டி ஒட்டுதல், டிசையர்ட் அவுட்புட். இப்போ இது மாதிரியே செய்கிறதுக்கு உரை பதிப்பித்தல் என்று பெயர். இப்போ உரை பதிப்பித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே உள்ள உரையில் மாற்றங்களை செய்வது உரை பதிப்பித்தல். அந்த மாற்றம் என்னென்னவெல்லாம் இருக்கலாம்னா, ஒரு உரையை சேர்க்கலாம், நீக்கலாம், பிழை திருத்தலாம், நகர்த்தலாம் அல்லது நகல் எடுக்கலாம். இந்த செயல்கள் எல்லாம் உரை பதிப்பித்தலில் அடங்கும். பேஜ் மேக்கர் ஆவணத்தில் ஒரு உரையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம். உரையை 2 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று மவுஸை பயன்படுத்தி, அதாவது சுட்டியை பயன்படுத்தி. இரண்டாவது கீபோர்டை பயன்படுத்தி, விசைப்பலகையை பயன்படுத்தி. இப்போ முதலில் சுட்டி மூலம் உரையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது பற்றி பார்ப்போம். அதற்கு ஃபஸ்ட்டு செருகும் புள்ளியை, அந்த கர்சரை
தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையின் தொடக்கத்தில் வைக்க வேண்டும். இப்போ இந்த பேராகிராஃபை நான் தேர்ந்தெடுக்கணும், இல்லை இந்த ஒரு வரி எ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ், இது வரைக்கும் நான் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையின் தொடக்கத்தில் இந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு கிளிக் பண்ணுங்கள். செருகும் புள்ளியை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையின் தொடக்கத்தில் வைக்க வேண்டும். செகண்ட் என்ன செய்யணும்னா, சுட்டியின் இடது பொத்தானை அழுத்தி பிடித்தவாறு உரையின் மீது நகர்த்த வேண்டும். மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸை அப்படியே நகர்த்தணும். அப்படியே நகர்த்திட்டே போனால் அது செலக்ட் ஆகி கொண்டே வரும். தேவையான உரை தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சுட்டியை அழுத்துவதை விட்டுவிட வேண்டும். இப்போ ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க எடுத்துருங்க. இப்போது உரை உயர்த்தி காட்டப்பட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், எ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த உரை உயர்த்தி காட்டப்பட்டுள்ளது. இது செலக்ட் ஆகிருக்கு. இது டீசெலக்ட் பண்ணணுன்னா இந்த மவுஸில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிரும். இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஃபஸ்ட்டு எங்கேருந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே நகர்த்திக்கிட்டே எவ்வளோ தேவையோ இது வரைக்கும் வேணும்னா அது வரைக்கும் போயிட்டு இப்போ கிளிக் பண்ணுறத விட்டுருங்க, அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுருங்க. மவுஸ் மூலம் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஒரு பத்தியை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம். இப்போ கம்ப்யூட்டருங்கிற இந்த ஒரே ஒரு வேர்டை தேர்ந்தெடுக்கணுன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்படி கிளிக் பண்ணி மவுஸை அப்படி நகர்த்தி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேர்டு மேலே வச்சுக்கிட்டு ஐபீம் மாதிரி அப்படி சுட்டுக்குறி இருக்கும், இதை எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்டு மேலே வச்சுட்டு 2 முறை கிளிக் செய்யணும். ஃபாஸ்ட்டாக டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். எந்த வேர்டு வேணாலும் சரி, அந்த வேர்டு மேலே அந்த ஐபீம் சுட்டுக்குறியை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகும். இப்போ இந்த ஒரு பத்தி ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்படியும் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஐபீம் மாதிரியே இருக்கிற சுட்டுக்குறி மூலமாகவும் செலக்ட் பண்ணலாம். அதை என்ன செய்யணுன்னா, அந்த பேராகிராஃப்குள்ளே எந்த வரி மேலே வேணாலும் வச்சுங்க, 3 முறை கிளிக் செய்யுங்க. 2 முறை கிளிக் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகும். 3ஆவது முறை கிளிக் பண்ணுறப்போ அது இருக்கிற அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அப்போ ஒரு பத்தியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐபீம் சுட்டுக்குறி மூலம் 3 முறை கிளிக் செய்ய வேண்டும். ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணணுன்னா ஐபீம் சுட்டுக்குறி மூலம் 2 முறை கிளிக் செய்ய வேண்டும். விசைப்பலகை மூலம் உரையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு முன்பு ஒரு கீபோர்டு எப்படி இருக்கும் என்பதை இந்த படத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஷிஃப்ட் கீ, 2 ஷிஃப்ட் கீ இருக்கும், இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். அது மாதிரி சிடிஆர்எல்னால் இது கண்ட்ரோல், இங்கே ஒரு கீ இருக்கும், இங்கே ஒரு கீ இருக்கும். இது வந்து ரைட் ஏரோ, இது லெஃப்ட் ஏரோ, இது அப் ஏரோ, இது டவுன் ஏரோ. இது மூமெண்ட்ஸ் கீஸ். இப்போ விசைப்பலகை மூலம் ஒரு உரையை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் முதலில் செருகும் புள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டிய உரையின் தொடக்கத்தில் வைக்க வேண்டும். இப்போ எ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ், இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இது ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஷிஃப்ட் கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கங்க. கீபோர்டில் அழுத்திட்டு இந்த ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டராக இப்படி செலக்ட் ஆகிட்டே போகும். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ண ஷிஃப்ட் கீயை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போது உரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இது மாதிரியே கீபோர்டில் ஒரு உரையை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஒரு எழுத்தை தேர்ந்தெடுக்கணும். இப்போ கர்சருங்கன்னு இருக்குது,
இந்த கர்சருக்கு இடதுபுறமாக ஒரே ஒரு எழுத்தை தேர்ந்தெடுக்கணும்னா ஷிஃப்ட் கீயை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஏரோவை அழுத்தணும். அதே மாதிரி ஒரு எழுத்தை வலதுபுறமாக தேர்ந்தெடுக்கணும்னா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஏரோவை அழுத்தணும். இப்போ செஞ்சு பாருங்கள். இப்போ ஈங்கிற இடத்துல இப்போ இங்கே கர்சரை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கர்சர் இருக்குது. இப்போ ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஏரோவை அழுத்துறீங்க. இப்போ கர்சருக்கு இடதுபுறமாக ஒரே ஒரு கேரக்டர் சிங்கிற கேரக்டர் செலக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் இப்போ கர்சர் இதிலேருந்து ரைட் சைடில் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணணுன்னா மறுபடியும் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஏரோவை அழுத்துங்க. இப்போ ஈங்கிற ஒரே ஒரு கேரக்டர் அந்த கர்சர் இருந்ததுக்கு ரைட் சைடில் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ கர்சர் இருக்கிறதுக்கு நேரே மேலே ஒரு வரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப் ஏரோ, இந்த அப் ஏரோனா இந்த ஏரோவை அழுத்த வேண்டும். அந்த கர்சருக்கு நேரே மேலே ஒரு வரி வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரியே இப்போ கர்சர் இருக்கிறதுக்கு கீழே வரைக்கும் ஒரு வரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த டவுன் ஏரோவை அழுத்துங்க. இப்போ இது ஒரு வரி கீழே. இதேபோல் இப்போ கர்சர் இங்கே இருக்குது. இதிலிருந்து தொடக்கம் வரைக்கும் செலக்ட் பண்ணணும், இந்த வரியின் தொடக்கம் வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹோம்ங்கிறது இங்கே பட்டன். இப்போ இந்த ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஹோம் அழுத்துங்க. இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு ஹோம். எங்கே கர்சர் இருந்ததோ அதிலிருந்து அந்த வரியின் தொடக்கம் வரைக்கும் செலக்ட் ஆகும். ஒருவேளை கர்சர் கடைசியில் இருந்தால் இப்போ ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஹோம் அழுத்துனீங்கன்னா அந்த வரியின் தொடக்கம் வரைக்கும் செலக்ட் ஆகும். இதே மாதிரியாக கர்சரை ஸ்டார்டிங் அந்த வரியின் தொடக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வரி முழுவதும் செலக்ட் பண்ணணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் எண்டு இதை அழுத்தணும். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு எண்டு அழுத்துங்க. அப்படின்னா அந்த கர்சர் இருக்கிறதுலேருந்து அந்த வரியின் எண்டு இறுதி வரை செலக்ட் ஆகும். நீங்கள் கர்சரை எங்கே வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து இறுதி வரைக்கும் செலக்ட் ஆகும். இப்போ கர்சர் இங்கே இருந்ததுன்னா இப்போ ஷிஃப்ட்டு ப்ளஸ் எண்டு அழுத்துனீங்கன்னா அதுலேருந்து அந்த வரியின் இறுதி வரைக்கும் செலக்ட் ஆகும். இப்போது இந்த ஆவணம் முழுவதும் செலக்ட் ஆகணும். இப்போ இங்கே ஆவணங்கிறது இவ்வளோ தான். இந்த ஆவணம் முழுவதும் செலக்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் அழுத்திட்டு, இதான் சிடிஆர்எல்னால் கண்ட்ரோல் அழுத்திட்டு ஏயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆவணம் முழுவதும் செலக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் ஏ. இப்போ ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு எழுத்து இடப்புறமாக தேர்ந்தெடுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ இதான் அழுத்த வேண்டிய கீ. ஒரு எழுத்து வலதுபுறமாக தேர்ந்தெடுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட் ஏரோ. ஒரு வரி மேலே தேர்ந்தெடுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் அப் ஏரோ. ஒரு வரி கீழே தேர்ந்தெடுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் டவுன் ஏரோ. வரியின் இறுதி வரை இப்போ கர்சர் எங்கே இருக்கோ அதிலிருந்து வரியின் இறுதி வரை தேர்ந்தெடுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் எண்டு. வரியின் தொடக்கம் வரை இப்போ கர்சர் எங்கே இருக்கோ அதிலேருந்து அந்த வரியின் தொடக்கம் வரை வேணும்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹோம். ஆவணம் முழுவதும் தேர்ந்தெடுக்கணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ இந்த கீயை அழுத்தணும். ஒரு பேஜ் மேக்கர் ஆவணத்தில் உள்ள ஓர் எழுத்து அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு உரை தொகுதியை அழிப்பது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு எழுத்தை அழிக்கணும்னா அதுக்கு ரெண்டு வழியில் அழிக்கலாம். ஒன்று இந்த டெலீட் கீயை பயன்படுத்தி அழிக்கலாம், இல்லைன்னா இந்த பேக் ஸ்பேஸை பயன்படுத்தி அழிக்கலாம். இந்த ரெண்டு கீயில் ஏதாவது ஒரு கீயை பயன்படுத்தி அழிக்கலாம். இப்போ கர்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ கர்சர் இந்த இடத்துல இருக்குது. இந்த கர்சர் இருக்கிற இடத்திற்கு இந்த செருகம்புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள எண்ணுங்கிற எழுத்தை அழிக்கணும் அப்படின்னா டெலீட்டுன்ற இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போ டெலீட் ஆயிரும். இதே நேரத்தில் இந்த கர்சர் இருக்கிறதுக்கு இது கர்சர், இந்த கர்சருக்கு இடதுபுறம் உள்ள எழுத்தை அழிக்கணும்னா பேக் ஸ்பேஸுங்கிற கீயை அழுத்தணும். இப்போ பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா ஓங்கிற லெட்ரு அழிந்துடும். இப்போ மறுபடியும் அதை டைப் பண்ணிக்கிறேன். அப்போது ஒரு எழுத்தை அழிக்கணும்னா 2 வழிகளை பயன்படுத்தலாம். ஒன்று டெலீட் கீயை பயன்படுத்தலாம், இல்லைனா பேக் ஸ்பேஸை பயன்படுத்தலாம். பேக் ஸ்பேஸை எப்போ பயன்படுத்தணும்னா கர்சர் இருக்கிறதுக்கு இடதுபுறம் உள்ள எழுத்தை அழிப்பதற்கு பேக் ஸ்பேஸை பயன்படுத்த வேண்டும். கர்சர் இருக்கிறதுக்கு வலதுபுறம் உள்ள எழுத்தை அழிப்பதற்கு டெலீட் கீயை பயன்படுத்த வேண்டும். இப்போ இதே மாதிரியே ஒரு உரை தொகுதியை, இப்போ இது ஒரு உரை தொகுதி, இந்த உரை தொகுதியை முழுவதுமாக அழிக்கணும், டெலீட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த உரை தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அழிக்க வேண்டிய உரை தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு இப்படி மவுஸால் செலக்ட் பண்ணியும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை முன்னாடி சொன்ன மாதிரியே கண்ட்ரோலையும் ஏயையும் அழுத்தி அந்த முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ தேர்ந்தெடுத்த பிறகு இப்போ டெலீட் கீயை அழுத்தினாலும் இது அழிஞ்சிரும், இல்லை பேக் ஸ்பேஸ் அழுத்தினாலும் அழிஞ்சிரும். இப்போ டெலீட் அழுத்துறேன், அழிஞ்சிருச்சு. மறுபடியும் இது எனக்கு வேண்டும், தெரியாமல் அழித்து விட்டேன் என்றால் கண்ட்ரோலையும் இசட்டையும் அழுத்துங்க. இது அண்டு கட்டளை. இதுக்கு அண்டு கட்டளையை பயன்படுத்துறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அழுத்தலாம், அல்லது மெனு பாரில் போய் எடிட்டில் போய் அண்டு அப்படிங்கிறத கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏரோ இருந்தால் இது கண்ட்ரோல்னு அர்த்தம். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் இதை அழுத்துனீங்கன்னா மறுபடியும் அந்த டெலீட் ஆனது திரும்ப வந்துடும். இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறேன், இல்லைனா கீபோர்டு மூலம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏஐ அழுத்தி அது முழுவதுமாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ எடிட்டில் போய் கிளியர் அப்படின்னும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாலும் இந்த உரை தொகுதி அழிக்கப்படும். மறுபடியும் இது வேணும்னா அண்டு கட்டளையை பயன்படுத்தணும். எடிட் அண்டு. அப்போ அண்டு கட்டளையினுடைய பயன் என்ன? இறுதியாக நாம் பயன்படுத்திய கட்டளையை அல்லது செயலை திரும்ப பெற அண்டு கட்டளை பயன்படுகிறது. இதை செயல்படுத்த பட்டிப்பட்டையில்னா மெனு பார், இதான் மெனு பார். இந்த மெனு பாரில் அண்டு, எடிட் அண்டு என்பதை கிளிக் செய்ய வேண்டும், அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் என்பதை அழுத்த வேண்டும். பேஜ் மேக்கர் ஆவணத்தில் ஒரு உரையை நகலெடுத்து ஒட்டுவதற்கும் வெட்டி ஒட்டுவதற்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பார்ப்போம். அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பார்ப்போம். பேஜ் மேக்கர் ஆவணத்தில் உரையை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகலெடுத்து ஒட்டுவதற்கு காப்பி மற்றும் பேஸ்ட் கட்டளைகள் பயன்படுகிறது. காப்பி கட்டளையானது தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையின் நகலை உருவாக்குவதற்கும், பேஸ்ட் கட்டளையானது நகலெடுக்கப்பட்ட உரையை செருகும் புள்ளி உள்ள இடத்தில் ஒட்டுவதற்கும் பயன்படுகிறது. இப்போ இந்த 2 லைனை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 லைனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெனுவை கிளிக் பண்ணி காப்பிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் சி இந்த கீயை அழுத்தணும். அதாவது இந்த கண்ட்ரோலையும் சியையும், இது 2 கீயும் அழுத்தணும். இப்போ காப்பி, இப்போ இந்த 2 லைன் காப்பி ஆகிருக்கு. இப்போ எங்கே வேணுமோ இந்த 2 லைன் எங்கே ஒட்டணுமோ அங்கே போய் கர்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு கட்டளை எடிட் பேஸ்ட், இல்லைனா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் வி.
இதை அழுத்தினோன்னா இந்த இன்புட் யூனிட் இந்த 2 லைன் இங்கே கீழே பேஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ மூல உரையில் எந்த மாற்றமும் நிகழாது. மூல உரை அப்படியே தான் இருக்கும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது மூல உரையில் எந்த மாற்றமும் நிகழாது. இப்போ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எதை கட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு கமாண்ட் கீபோர்டில் Ctrl+X இல்லைன்னா எடிட் மெனுவில் போய் கட் கிளிக் பண்ணுங்கள். அந்த மூல உரை கட் ஆயிரும். இப்போ எங்கே வேணுமோ மவுஸ் பாயிண்டர் அங்கே கொண்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு கமாண்டு எடிட் பேஸ்ட் இல்லைன்னா கீபோர்டில் Ctrl+V. இப்போ இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ மூல உரை ஏற்கனவே இருந்த இடத்தில் இருக்காது. எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். இதுதான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவதற்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவதற்கும் உள்ள வேறுபாடு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா மூல உரை எங்கே இருந்ததோ அங்கே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா மூல உரை அங்கே இருக்காது. எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டுமே இருக்கும்.